மறுபடியும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எரேமியா தீர்க்கதரிசி எப்படியாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவ வார்த்தையை கொடுத்து வந்தார் என்று நாம் தியானித்து வருகிறோம். அது கிருபையின் காலம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் அருளப்படாத காலம். தான் சொல்ல போவது சரியா என்று சோதித்து பார்க்க வேதம் அவர்களிடத்தில் கிடையாது. ஆனாலும் தான் தேவன் மீது கொண்ட அன்பு மற்றும் விசுவாசத்தினால் மட்டுமே எரேமியா தனக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு கூறி வந்தார். அது எவ்வளவு கடின வார்த்தைகளாக இருந்தாலும் உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்றும் கூறினார். இன்றும் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் மூலம் தேவன் நமக்கு என்ன கூறப்போகிறார் என்று பார்ப்போம். நீண்ட நாட்களாக வேத வசனங்களை கற்றுக்கொள்வதற்கு பற்பல ஊடகங்கள் மூலம் எங்களோடு இணைந்திருக்கும் உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் வேதத்தை அறிமுகம் செய்த உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்கிறார்களா என்பதை கேட்டு பார்த்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த 10ஆம் அதிகாரத்தோடு எரேமியா தேவாலயத்தின் வாசலில் நின்று கொடுத்த செய்தி நிறைவடைகிறது. 10 முதல் 12 அதிகாரங்களிலே நியாயப்பிரமாண புத்தகம் கண்டெடுக்கப்பட்ட பின் நடைபெற்ற சீர்திருத்தங்களை குறித்தும் எழுப்புதலை குறித்தும் நாம் பார்க்கிறோம். தேவாலயத்திலே நியாயப்பிரமாண புத்தகம் கண்டெடுக்கப்பட்டது. அரசனான யோசியாவின் வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதனால் தேவன் அந்த ஜனங்களை குறித்து வைத்திருந்த நோக்கத்திலிருந்து ஜனங்கள் எப்படி விழுந்து போனார்கள், எவ்வளவு தூரம் கர்த்தரை விட்டு அவர்கள் தூரம் போய்விட்டார்கள் என்பதை யோசியா உணர்ந்தான். இந்த உண்மை அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியையே கொடுத்தது. அவன் பெரிதும் ஒரு மாற்றம் பெற்றான். தேவனுக்கு ஊழியம் செய்வோம் என்று இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டும் தேவனோடு உடன்படிக்கை செய்ய வழி நடத்தினான். எரேமியா 10ஆம் அதிகாரத்திலே ஜனங்கள் தேவனுக்கு பதிலாக மற்றுமொன்றை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். எப்பொழுதுமே இவர்கள் தேவனுக்கு பதிலாக மற்றுமொன்றை பற்றி கொண்டிருந்தார்கள். உண்மையான தேவனை பற்றி கொண்டு அவருக்கு பணிவிடை செய்யாத எவனும் அவரை வைக்க வேண்டிய இடத்திலே மற்றும் ஒரு காரியத்தை வைத்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை அவன் தன்னைத்தான் வைத்துக் கொள்ளலாம். அவனே அவனுக்கு கடவுளாகிறான். இன்றும் தங்களை தாங்களே வழிபடுகிற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களின் சிந்தனை எப்பொழுதும் அவர்களை பற்றியதாகவே இருக்கும். இன்னும் சிலர் பணத்தை ஆராதிக்கிறார்கள். இவர்கள் செல்வந்தராவதற்கு உண்மையற்ற பல வழிகளை பின் செல்ல விருப்பமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் பெயர் புகழை கடவுளாய் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தங்கள் மதிப்பு மரியாதை எல்லாவற்றையும் இழக்கவும் ஆயத்தமாயிருக்கிறார்கள். ஆம், கர்த்தருக்கு பதிலாக மனிதன் வைத்துக்கொள்ளும் பல கடவுள்கள் உண்டு. இதை குறித்து தான் எரேமியா இங்கே பேசுகிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இஸ்ரவேல் வீட்டாரை, கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வசனத்தை கேளுங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். எரேமியாவின் காலத்திலே மக்கள் செய்ததையே இன்றும் மக்கள் செய்கிறார்கள். ராசி பலன்களை பார்த்து தங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். இது மிகவும் உண்மையானது என்று பலர் நம்புகிறார்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்று அதிகமாக வெளியிடப்படும் ராசி பலன் போன்ற காரியங்கள் கர்த்தரை அறியாத பின்னணியத்திலிருந்தே உண்டானவை. எரேமியா 10ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள். ஜனங்களின் வழிபாடுகள் வீணாயிருக்கிறது. காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள். அது தச்சன் கையாளுகிற வாட்சியால் பணிப்படும். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குகிறார்கள். இந்த வசனங்களுக்கு விளக்கம் கொடுக்கும் சிலர் கிறிஸ்துமஸ் மரத்தை குறித்து இவர் சொல்கிறார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல பிரியமானவர்களே. அந்த நாட்களிலே கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்றின விக்கிரக வணக்கத்தை குறித்தே எரேமியா பேசுகிறார். அவருடைய வணக்கம் வீணானதாக இருக்கிறது என்கிறார். அவர்கள் வெளியே போய் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள். தங்கள் மனதில் உள்ள ஒரு உருவமாக அதை செதுக்குகிறார்கள். பின்னர் அது கீழே விழுந்து விடாதபடி ஆணி அடித்து விடுகிறார்கள் என்று கூறுகிறார். கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களிலே கூட கர்த்தருக்கு கொடுப்பதை விட கிறிஸ்துமஸ் மரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் நாமும் அவர்களைப் போலத்தான் இருக்கிறோம். மேலும் கிறிஸ்துமஸ் காலங்களிலேயும் பலர் தங்களே வணங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். அது எப்படி என்று கேட்கிறீர்களா?
தங்களுக்கே எல்லாம் வேண்டும் என்று பல பொருட்களை வாங்குவதிலே மிகவும் பொருளாசை நிறைந்தவர்களாய் மாறிவிடுகிறார்கள். பொருளாசையும் விக்கிரக வணக்கத்திற்கு சமம் என்றுதான் பரிசுத்த வேதம் தெளிவாய் கூறியிருக்கிறது. எரேமியா 10:6 பாருங்கள். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. பிரியமானவர்களே, கர்த்தரை வேறு எந்த ஒரு காரியத்துடனும் நாம் ஒப்பிட முடியாது. ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு உங்கள் அருகில் இருக்கும் பொருட்களை நீங்கள் வணங்கி கொண்டு அல்லது ராசி பயன்களை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அதுவும் வேதனையான ஒன்றுதான். எரேமியா 10:11 வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். புறஜாதிகள் தெய்வங்கள் என்று கூறுபவைகள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கவில்லை. ஜீவனுள்ள தேவனாய கர்த்தரை வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள அனைத்தையும் உண்டாக்கியிருக்கிறார். எரேமியா 10:12 அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். வானத்தில் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்தில் இருக்கின்றன. அதற்கு காரணம் தேவன் அவைகளை எங்கெங்கே இருக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அந்தந்த இடங்களிலே வைத்திருக்கிறார். அதை எப்படி எங்கெங்கே வைக்க வேண்டும் என்று அவர் மனிதரிடத்திலே கேட்கவில்லை. எரேமியா சொல்வது போல முற்காலத்திலே மரங்களை வெட்டி நட்டு அவற்றை வணங்கியவர்களை குறித்து ஏன் இப்படி செய்தார்கள் என்று நீங்கள் யோசிக்கலாம். நாம் எல்லாரும் நாகரிகமானவர்கள், அறிவு படைத்தவர்கள் என்று கூறலாம். என்றாலும் ராசி பலன்களை பார்க்கிற ஆயிரக்கணக்கான பணம் கொடுப்பவர்கள் இன்றும் உண்டு. குறி கேட்பது, கைரேகை பார்ப்பது போன்ற எல்லா செயல்களையும் கர்த்தர் வெறுக்கிறார். இந்நாட்களிலே அறிவில் பெருத்தவர்கள் தான் இருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறுவீர்கள் என்றால் அவர்களும் ஏன் ஜீவனுள்ள தேவனை இன்னமும் கண்டுகொள்ளவில்லை? யோசித்து பாருங்கள். எரேமியா 10:23 கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். எந்த மனிதனும் தேவனுடைய வார்த்தையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதை விட்டு விலகி நடக்க முடியாது. எப்பொழுது ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு திரும்புகிறானோ அப்பொழுது அவன் தவறான பாதையிலே செல்கிறான். அதுதான் மனிதனின் இயற்கை குணம். ஒரு சிறு குழந்தை கரம் பிடித்து யாராவது அழைத்து சென்றால் அந்த குழந்தை நேர் பாதையை விட்டுவிட்டு அங்குமிங்கும் செல்லவே அது இழுக்கிறது. அப்படித்தான் நாமும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நடக்க முயற்சிக்கிறோம் என்றால் நம்முடைய பாதைகள் தவறானதாகவே இருக்கும். நம்மை நாமே வழி நடத்தி செல்ல முடியாது. எல்லாவற்றையும் அறிந்த தேவனையே நாம் எல்லா காரியங்களுக்கும் சார்ந்திருக்கிறோம். நமது வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதியையும் வழி நடத்துகிறவர் கர்த்தரே. எரேமியா 11 முதல் 13 வரை உள்ள பகுதியிலே எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் தேவனோடு செய்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியாமல் சென்றார்கள் என்பதை கூறியிருக்கிறார். இங்கே நியாயப்பிரமாண புத்தகம் ஜனங்களுக்கு வாசிக்கப்பட்ட பின்னர் எரேமியா கொடுக்கும் செய்தியை பார்க்கிறோம். யாத்ராமம் 20 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் 10 கட்டளைகளை கொடுத்த பின்னர் இன்னும் சில நியாய விதிமுறைகளை, அதாவது கீழ்ப்படியாதவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனைகளை குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். இந்த காரியங்களை குறித்து தான் எரேமியா வலியுறுத்துகிறார். நமது நடைமுறை வாழ்க்கை குறித்து சொல்லப்படும் காரியங்கள், நமது அயலகத்தாரை எப்படி நாம் நடத்துகிறோம் என்பது தொடர்பானவை, மற்றும் நாம் நம் வியாபாரத்தை எப்படி நடத்துகிறோம் என்பதையும், எப்படிப்பட்ட சமுதாய வாழ்க்கை வாழுகிறோம் என்பதையும் குறித்தே அவர் பேசியிருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் சபைக்கு செல்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்கள் சொந்த மனைவிகளை விட்டுவிட்டு மற்ற இளம் பெண்களை தேடி செல்கிறீர்களா? இப்படி செய்து கொண்டே கர்த்தருடைய பணியையும் செய்யலாம் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் தேவனை விட்டு வெகு தூரமாய் சென்று விட்டீர்கள் என்பதை எரேமியா விளக்குகிறார். சிலர் அடிப்படை கொள்கைகளை குறித்து நாம் சரியாயிருக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். ஆனால் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம் என்பதும் அதை போன்றே முக்கியமானது. நீங்கள் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறீர்கள்? இதைத்தான் எரேமியா முக்கியத்துவப்படுத்துகிறார். நாம் உண்மையற்றவர்களாக இருப்போம் என்றால் ஆண்டவர் முன் மண்டியிட்டு இன்னும் அதிகமாக
நாம் அவருடனே நடக்க வேண்டியதின் தேவையை உணர்ந்து கொள்வோம். எரேமியாவின் காலத்திலே ஜனங்கள் அப்படி செய்யவில்லை. இந்த நாட்களிலேயும் அப்படி செய்ய முன் வருகிறவர்கள் மிகச் சிலரே. கவனிங்கள், தொடர்ந்து வாசிக்கிறேன். எரேமியா 11 முதலாம் 2ஆம் வசனங்கள். கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீங்கள் கேட்டு யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் சொல்ல வேண்டிய உடன்படிக்கையின் வார்த்தைகளாவன. இங்கே உடன்படிக்கை என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? தேவாலயத்தை சுத்தம் செய்யும் பொழுது நியாயப்பிரமாண புத்தகம் கண்டெடுக்கப்பட்டது. அதை ஜனங்களுக்கு வாசித்த பொழுது யோசியா ராஜா இஸ்ரவேல் ஜனங்களின் மூப்பர்களையும் எருசலேமின் மூப்பர்களையும் அழைத்து தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்யும்படியாய் செய்தான். கர்த்தருடைய இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று அவர்கள் வாக்கு பண்ணினார்கள். அதுதான் அவர்கள் தேவனோடு செய்த உடன்படிக்கை. கவனிங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் உங்கள் பிதாக்களை இருப்பு காலவாயாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உரைக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லு. அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கண்டுபிடிக்கும் முன் அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை அறியாமல் இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் அதை அறிந்திருக்கிறபடியால் அவருடைய பொறுப்பு மிகவும் அதிகம். இங்கே கர்த்தர் சொல்வது என்ன? இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன், அதாவது கீழ்ப்படியாத மனிதன் சபிக்கப்பட்டவன். இதை குறித்து ஒரு ஊழியர் கூறும் பொழுது, நான் ஒழுங்காக ஆலயத்திற்கு வந்து போதகருடைய வார்த்தையை கேட்டும் அதை குறித்து நான் செயல்படாமல் இருப்பேன் என்றால், அதைவிட உலகத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே கடவுளை அறியாதவனாய் ஒரு விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்தால் கூட பரவாயில்லை என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை குறித்து கூட தேவன் கரிசனைப்பட்டு அவனுக்கு நற்செய்தியை கொண்டு வருவார். தேவாலயத்திற்கு வந்தும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் சுசேஷத்தை புறக்கணிப்பவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். எரேமியாவின் சொந்த ஊரான ஆனதோத்தின் மக்கள் எரேமியாவை புறக்கணித்ததை குறித்து கூறி இந்த அதிகாரம் நிறைவடைகிறது. எரேமியா 11ஆம் அதிகாரம் 19 முதல் 21ஆம் வசனம் வரை பாருங்கள். வாசிக்கிறேன். மரத்தை அதன் கனிகளோடும் கூட அழித்து போடுவோம் என்றும் அவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராமலும் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியைப் போல இருந்தேன். சேனைகளின் கர்த்தாவே, உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதி தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்றேன். ஆதலால் நீ எங்கள் கையினாலே சாகாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி உன் பிராணனை வாங்க தேடுகிற ஆனதோத்தின் மனுஷரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே கர்த்தர் சொல்வது என்ன? இனி நீ ஆனதோத் மனிதர்களோடு கூட பேசி பயனில்லை. அவர்கள் உன்னை புறக்கணித்து விட்டார்கள். அவர்கள் உன்னை கொல்ல நினைக்கிறார்கள். இனி இவர்களுக்கு நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்கிறார். இன்றும் சில சபைகள் கர்த்தருடைய காரியங்களுக்காய் உறுதியாய் நிற்பதில்லை. முன்பு அவர்கள் செய்தது போல மக்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை போதிப்பதில்லை. இங்கே வரும் மக்களிலே சிலர் கூட்டம் குறைகிறதே, நான் இன்னும் இந்த சபையிலே இருக்கிறேனே என்று கலங்குகிறார்கள். கர்த்தருடைய வசனம் இன்று பல ஆலயங்களிலே சரியாய் போதிக்கப்படுகிறதில்லை. ஆனதோத் மக்கள் எரேமியாவை கொலை செய்ய நினைத்தார்கள். எனவே எரேமியா வேறொரு இடத்திற்கு சென்று விட்டார். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டார்கள். கவனித்தீர்களா? எரேமியா கர்த்தருக்காக உறுதியாய் நின்ற பொழுது எரேமியா விலைக்கிரயம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. இது அவரின் உள்ளத்தை உடைத்தது. தன் சொந்த ஊரை விட்டு அவர் வெளியேறினார். யோவான் 4ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசு தாமே சொல்லியிருந்தார். நாசரேத் மக்கள் இயேசுவின் சத்தத்திற்கு செவி கொடாததால் அவர் தனது தலைமைச் செயலகத்தை கப்பர்நகூமுக்கு மாற்ற வேண்டியதாக இருந்தது. இதைத்தான் அன்று எரேமியாவும் செய்ய வேண்டியது வந்தது. பொதுவாக இன்று நாம் கேட்கும் செய்தியை விட வித்தியாசமான ஒரு செய்தியை எரேமியா அன்று ஜனங்களுக்கு கொடுத்தார். இன்று நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், இயேசுவிடம் வாருங்கள், உங்களுக்கு புதிய ஒரு ஆள் தத்துவம் தருவார், உங்களை செல்வந்தராக்குவார்,
உண்மையாகவே நீங்கள் செழிப்பாய் இருக்க போகிறீர்கள் என்பது போன்ற செய்திகளைத்தான் அதிகமாக நாம் கேட்கிறோம். ஆனால் இது எரேமியாவின் செய்தி அல்ல. தேவனிடத்திலே திரும்ப வேண்டுமென்றால் அது உங்களை பாதிக்கும். ஆனால் நீங்கள் புறக்கணிக்கும் அத்தனையையும் விட தேவனுடைய உறவு ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்பதுதான் எரேமியாவின் செய்தி. தேவனையே சேவிக்க யூதா ஒரு உடன்படிக்கை செய்தாலும் அங்கே ஏற்பட்ட எழுப்புதல் மேல்மட்டமான ஒரு சீர்திருத்தமாக மட்டுமே இருந்தது. எரேமியாவின் செய்தியை கேட்டு ஒரு சிலர் மட்டுமே உண்மையாய் மனம் திரும்பினார்கள். எரேமியா 11:6 பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் இந்த வார்த்தைகளை எல்லாம் கூறி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அவைகளின்படியே செய்யுங்கள். இப்படி எரேமியா கூறினாலும் தேசம் சீரழிவுக்கு நேராய் சென்று கொண்டிருந்தது. ஏற்பட்ட எழுப்புதலுக்கு பின் ஆவிக்குரிய காரியங்களில் இருந்த நாட்டம் குறைந்தது. யோசியா ராஜாவே பயங்கரமான ஒரு காரியத்தை செய்தான். எகிப்தின் மன்னனான நேகோவுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டான். அவர்கள் மெகிதோவிலே யுத்தம் செய்தார்கள். மரிக்கும் அளவிற்கு காயப்பட்டான். அவனுக்காக எரேமியா புலம்பல் பாடியதை 2 நாளாமும் 35:25 பார்க்கிறோம். வாசிக்கிறேன். எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். சகல பாடகரும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களில் யோசியாவின் மேல் பாடுகிறார்கள். அவைகள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே வழங்கி வருகிறது. அவைகள் புலம்பலின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. எரேமியா மிகவும் அழுதார். ஏனென்றால் ஜனங்கள் மீண்டும் விக்கிரக ஆராதனைக்குள்ளே திரும்பி விடுவார்களே என்றும் ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்குள் சென்று விடுவார்களே என்றும் எரேமியாவுக்கு தெரியும். அப்படியே ஆயிற்று. ஜனங்களுக்கு கேட்க விருப்பமில்லாத ஒரு செய்தியை எரேமியா கூற வேண்டியதாக இருந்தது. எரேமியாவின் செய்தியை அவர்கள் புறக்கணித்தது மட்டுமல்ல, எரேமியாவையும் கொலை செய்ய வகை தேடினார்கள். எனவேதான் தன் சொந்த ஊரான ஆனதோத்தை விட்டு வெளியேற வேண்டியது வந்தது. யோசியா ராஜா உயிரோடு இருந்திருந்தால் எரேமியாவை பாதுகாத்திருப்பார். ஆனால் இப்பொழுது யோசியா இல்லை. தொடர்ந்து யோவாகாஸ் அரசனானான். ஆனால் அவன் 3 மாதங்கள் மட்டுமே அரசாண்டான். பின் எகிப்தின் ராஜாவாகிய நேகோ யோயாக்கீமை யூதாவின் மேல் அரசனாக்கினான். இப்பொழுது யோயாக்கீம் எகிப்திற்கு வரி கட்ட வேண்டியது இருந்தது. எனவே ஜனங்கள் மேல் கடுமையாக வரி விதித்தான். பின் எகிப்தின் ராஜாவை பாபிலோனிய ராஜாவான நேபுகாத்நேச்சார் தோற்கடித்தபடியால் யோயாக்கீம் பாபிலோன் ஆட்சியின் கீழ் வந்தான். இது 3 ஆண்டுகளுக்கு மட்டும் தொடர்ந்தது. எரேமியா எவ்வளவோ கூறினாலும் இந்த அரசன் பாபிலோனுக்கு எதிராக கலகம் செய்தான். பிரியமானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட வசனங்களிலிருந்து நம் உள்ளத்தில் பதித்து கொள்ள வேண்டிய சத்தியம் இதுதான். கர்த்தர் நம்முடைய பாவங்களை சுட்டி காட்டும் பொழுது உண்மையான இருதயத்தோடு கர்த்தரிடத்திலே நாம் மனம் திரும்ப வேண்டும். மேல் மட்டத்தில் மட்டுமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் வெறுக்கும் காரியங்களை அப்புறப்படுத்த தீர்மானம் செய்வோமா? தூய ஆவியானவர் நமக்கு துணை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஜெபம் செய்வோமா? துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நாங்கள் கற்றுக்கொண்ட நம்முடைய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசிக்க கேட்டாலும் மக்கள் முழு இருதயத்தோடு மனம் திரும்பாமல் இருந்ததைப் போல வேத வசனங்களை கற்றுக்கொள்ளும் நாங்கள் அரைகுறை மனம் திரும்புதலோடு நின்று விடாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் வெறுக்கும் காரியங்கள் அத்தனையும் புறக்கணிக்க அப்புறப்படுத்த எங்களுக்கு தூய ஆவியானவரின் துணை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் உடைய பரிசுத்த ஆவியின் பலனை தாரும், தைரியத்தை தாரும், பாவத்தை எதிர்த்து நிற்கும் கிருபைகளை தாரும். இந்த நாளும் இந்த வாரமும் இந்த மாதமும் அவருடைய வாழ்க்கையிலே வெற்றியின் நாட்களாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எவைகள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும்? எவைகள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும்? ஆப்ஷன் ஏ பாகால்கள், ஆப்ஷன் பி விக்கிரகங்கள், ஆப்ஷன் சி வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள்.
நேயர்களே, இன்றைய தியானம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொன்னதால் தன் சொந்த மண்ணையும் தன் சொந்த ஜனங்களையும் விட்டு செல்லும்படியான ஒரு சூழல் எரேமியாவுக்கு வந்தது. மனம் உடைந்து போகும் ஒரு சூழல்தான். ஆனால் உலகின் எல்லா உறவுகளையும் காட்டிலும் தேவனோடு உள்ள உறவு உத்தமம் என்று எரேமியா தெரிந்து கொண்டார். தேவ பிள்ளையே, அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும் திராட்சை செடியில் கனிகள் அற்று போனாலும் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்பது நமது சட்ட வாக்கியமாக இருக்கிறதா? மேலும் தேவனுக்குள் நமது உறவு பலப்பட்டு நாம் பெரிய காரியங்களை செய்யும்போது யோசியா ராஜா போல பெருமை கொண்டு நாமே தீர்மானங்கள் எடுத்து தேவனை கோபப்படுத்தாமல் இருப்போமாக. அதற்கு தேவன் கிருபை புரிவாராக. முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் தேவனுக்கு கீழ்ப்படிய ஜெபிப்போமா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். லூக்கா 1:45.